வார்த்தையின் வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் அவர் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிக்கிறார். பின்னாடி வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை உலகத்திற்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது சுவாசத்தின் வல்லமை இனி வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துவை அழிப்பதற்கு. பிரசன்னத்தின் வல்லமை தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு. ஆமென், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசன்னத்தின் மூலமாய் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுக்க அவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசன்னம்னா என்னதுங்க? சீக்கிரம். வார்த்தையின் வல்லமை அது தெரிஞ்சிடும், ஸ்தோத்திரம். சுவாசனாலும் தெரிஞ்சிடும். பிரசன்னம்னா என்னது? பாடுவோமே, பிரசன்னம் பிரசன்னு பாடுவோமே. பிரசன்னா என்னது? உணர்வா? பிரசன்னா என்னது? ஸ்தோத்திரம். வேற யார் சொல்லுங்க? பிரசன்னா என்னதுன்னு வெளியில இருக்கிறவங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிரசன்னு பாடுனீங்க. என்னம்மா பிரசன்னு கேக்குறாங்க வெளியில இருக்கிற ஆளு, சபைக்கு வர ஆளுக்கு என்ன சொல்லுவீங்க? பிரசன்னா என்னது? என்னது? நோகுது, நெஞ்சிலே குதியா, வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்கூல்ல இருக்கும்போது நாளைக்கு இதை படிச்சுட்டு வரணும்டான்னு சொல்றது. ஆமென். அடுத்த நாள் கேட்டா எழுந்து ஸ்தோத்திரம், ஒரு இங்கிலீஷ் ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே முக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். எக்மோர் ஸ்டேஷனிஸ், எக்மோர் ஸ்டேஷனிஸ், எக்மோர் ஸ்டேஷனிஸ்னு. ஆமென், ஸ்தோத்திரம். போய் ஒன்று வைக்கலான்னு போறது. ஆமென், ஸ்தோத்திரம். வைக்கலான்னு போனா சார் நெஞ்சிலேக்கு சார், வரமாட்டேங்குது சார். ஸ்தோத்திரம். என்னது? நெஞ்சிலேக்கு தான். அது மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. சொல்லுங்க, பிரசன்னா என்னது? ஸ்தோத்திரம். ஆமென். தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். பிரசன்னம் என்பது உணர்வு, ஃபீலிங்ஸ். பிரசன்னம் என்னது? ஃபீலிங்ஸ்ங்க, உணர்வுங்க. ஃபீலிங்ஸ்னா அந்த ஃபீலிங்ஸ் இல்ல, உணர்றல்ல. இப்ப காத்து வீசுது, குளிரா வீசுதுன்றத தோல் உணருது. ஆமென். மதியானம் ஆயிடுச்சுன்னா சூடா தோல் உணருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோலுக்கு அந்த கெப்பாசிட்டியை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். குளிர்ந்த காற்றடிச்சா குளிருது, வெயில் ஏறும்போது சூடான காத்து அடிக்குது, ஃபேன் போடுன்னு சொல்லுது. இந்த உணர்வு தோலுக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போலதான் நம்முடைய தேவனை உணர்கிற உணர்வை நம்முடைய ஆவிக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். யாரு கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் ஆவி கொடுத்தாரு? நம்முடைய தேவன் யார்? ஆவியா இருக்கிறார்.